வணக்கம். இன்றைக்கி லஞ்ச் ரெசிபிக்கு முருங்கைக்கீரை கடையில் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது வந்து நல்லா சூப்பராக பசுமை நிறம் மாறாமல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு நல்லா கீரை நல்லா முத்தலும் இல்லாமல் கொஞ்சம் இலசும் இல்லாமல் கரெக்டான பக்குவத்தில் பார்த்து கீரை எடுத்து உருவிட்டு வச்சுருக்கிறேன். இப்போ இதுக்கு வந்து தேவையான அளவு நம்ம பருப்பு வந்து ஊற வச்சுருக்கேன். கழுவிட்டு மஞ்சத்தூள் போட்டு ஊற வச்சுருக்கேன். இதை நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம். இதை போட்டுட்டு இப்போ வந்து இதில் ஒரு தக்காளி, சின்ன வெங்காயம் கொஞ்சம், பூண்டு ஒரு 10 பல், 2-3 பச்சை மிளகா போட்டு ஒரு பிஞ்சு சீரகம், ஒரு பிஞ்சு வெந்தயம் இதை சேர்த்துட்டு மூடி போட்டு குக்கரில் ஒரு 3 விசில் வைக்கலாம். இப்போது குக்கரில் சேர்த்தாச்சு. இப்போ இதை வந்து மூடி போட்டு ஒரு 3 விசிலுக்கு விட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். பாருங்கள், பருப்பு வந்து நல்லா மலர்ந்த மாதிரி வெந்திருக்கு. இது பச்சை மிளகா, பூண்டு, தக்காளி எல்லாம் போட்டாச்சு. மஞ்சத்தூள், சீரகம், வெந்தயம் போட்டாச்சு. இப்போ இதில் வந்து முருங்கைக்கீரை நல்லா கழுவி வச்சுருக்கிற கீரை இதை எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டு மூடி போடாமல் கொதிக்க வச்சுக்கலாம். நம்ம கீரை சீக்கிரமாக வெந்துடும். முருங்கைக்கீரை இந்த சூட்லேயே வெந்துடும். முருங்கைக்கீரையை ரொம்ப வேக வைக்கக்கூடாது. முருங்கை வெந்து கெட்டது, அகத்தி வேகாமல் கெட்டதுன்னு ஒரு பழமொழியே இருக்குது. அகத்திக்கீரை வேகலைன்னா வயிறு சரியில்லாமல் போயிடும். முருங்கைக்கீரை அதிகமாக வெந்ததுன்னா அந்த மாதிரி வயிறு சரியில்லாமல் ஆகிடும். இப்போ இது நல்லா கொதி வரட்டும். அவ்வளோதான். பாருங்கள், கீரை நல்லா வெந்துடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை மிக்ஸி ஜார்லேயோ இல்லை சட்டிலேயோ போட்டு ஒரு கடைஞ்சி பல்ஸ் மோடில் கடைஞ்சி எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் ஆறட்டும். இப்போ இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் ஒரு லைட்டாக பல்ஸ் மோடில் அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் கொஞ்சமாக ஒரு மிக்சியில் ஒரு திருப்பி சட்டியில் சேர்த்தாச்சு. இப்போ வந்து கொஞ்சமாக தாளிக்கிற கரண்டியில் கொஞ்சம் வடகம், காஞ்ச மிளகா இதை தாளிச்சிட்டு கீரையில் சேர்த்துக்கலாம். கீரைக்கு வடகம் தாளித்து செய்யும்போது சூப்பராக இருக்கும். இதில் சேர்த்துட்டோம். அவ்வளோதான், நம்மளுக்கு சிம்பிளாக நம்மளுடைய முருங்கைக்கீரை கடையல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கதம்பம் 2.0 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்துங்க. வாழ்க வளமுடன், நாளும் நலமுடன்.